எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மோதிரம் உங்களோடையா? ஆமாம், என்னோட தான். இது ஏன் இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க? மோதிரத்தை தூக்கி போடுற அளவுக்கு என்னங்க பிரச்சனை? சரி, சொல்லலைன்னா பரவாயில்ல. இந்த மோதிரத்தை இங்கே நான் விற்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு சமமாக ஒருத்தனை நான் நம்பினேன். ஆனால் அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான். அல்லாதீங்க, கஷ்டமாக தான் இருக்கும். கடவுள் நம்மக்கிட்ட இருந்து சில விஷயத்தை பறிக்கிறாருன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பெட்டராக வச்சு தருவார். அட போங்கங்க, பறிச்சுட்டு தான் இருக்காரு, எதுவுமே கொடுத்ததில்ல. முதல்ல எங்கள் அப்பாவும் என்கிட்டேருந்து பறிச்சாரு, இப்போது அவனே என் லைஃப்லேருந்து எடுத்துக்கிட்டாரு. சரி, அவனை உங்கள் அப்பா இடத்துல வச்சுருந்தேன்னு சொன்னீங்கல்ல, அப்படி அவன் என்ன செஞ்சிட்டான்? எங்கள் அப்பா இறந்தப்போ இவன் தான் என்னை பார்த்துக்கிட்டான். சந்தோஷத்துலையோ சோகத்துலையோ இவன் தான் என் கூட இருப்பான். எங்கள் அப்பா இல்லாத குறைய இவன் தான் தீர்த்து வச்சான். ஆனால் இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. எங்கள் அப்பா மட்டும் என் கூட இருந்திருந்தா என்னை பெட்டரா ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அவ்வளோதானங்க. சரி, வாங்க ஒன்று பண்ணலாம். நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், வரீங்களா? இல்லைங்க, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? அப்படி இல்லைங்க, ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அதை தனியாக ஃபேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சவங்க கண்டிப்பாக உங்கள் கூட இருந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. எங்கங்க கூட்டிட்டு போறீங்க? அது சர்ப்ரைஸ். நான் கூட்டிகிட்டு போகிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். எங்க அப்பா அடிக்கடி இங்க தான் சின்ன வயசுல கூட்டிட்டு வருவாரு. ஹாட் சாக்லேட், இந்தாம்மா பிடிச்ச ஹாட் சாக்லேட். ஹாட் சாக்லேட், தேங்க்ஸ் பா. என்னப்பா பாக்குறீங்க? அதுதான்மா ரெம்போ. அது ஏன்பா நம்ம பாக்குறோம்? எப்பெல்லாம் அப்பாவுக்கு மனசு சரியில்லாம் போதும் இங்கே வந்து ரெயின்போ பார்ப்பேன். இந்த ரெயின்போ அப்பா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். அதே தான்மா உனக்கும் சொல்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் அப்பா இல்லாமல் போகலாம், இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பா இருந்திருக்கலாம் தோணுச்சுன்னா இங்கே வந்து இந்த ரெயின்போ பாரு, அப்பா எப்பவும் கூட இருப்பேன். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அதை தனியாக ஃபேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்பா, சில நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போகிறப்போ அவங்க ஒரேடியாக போயிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க கொடுத்த நினைவுகள், பாசம், நேசம், இதை எல்லாத்தையும் நம்ம கிட்ட விட்டுட்டு தான் போகிறாங்க. நம்ம கஷ்டப்படுறப்போ அதை நம்ம நினைக்க தவிர்க்கிறோம். ஆனால் அந்த சில ஞாபகங்கள் தான் நம்ம வாழ்க்கையவே அழகாக மாற்றுது.